நாதா இருவரும் போஜனம் புசித்தோம் தாம்பூலம் எடுத்துக் கொள்ளலாம். போஜனம் புசித்து மன்னர் என் மனைவி கரைச்சினால் இந்த ஒரு வேளை உணவு சாப்பிட்டு இந்த ஒரே வேளை சாப்பாடு இவ்வளவு எதிர்க்கிறிய அந்த முகமெல்லாம் இருக்குது. உன்னை இந்த அம்மா கையில காலமெல்லாம் சாப்பிட்டு இருந்தா நீ உனக்கு என்னைக்கோ ரத்த கோதி போது நீ என்னைக்கோ செத்து போட்டு போனா வாஜர் முகம் ஒரு பல பல்லுக்குது சாப்பிட்டு டேய் பல பல்லுக்குதாமே எப்பவுமே இந்த முகம் பளபளன்னு தான்டா இருக்கான். என் மனைவி பார்த்தேன் உன் மூஞ்சி பல பல்ல என்ன காரணம் உன் தலை மட்டுமே 25 கிலோ இருக்கும். நாதா அவர்களே அவர்களாம் நாதா நாதா இருவரும் உண்டு பாசி ஆயினோம் அல்லவா இருவரும் தாம்பூலம் தெரிந்து கொள்ளலாம். நாதா இப்ப வாசிக்கிறான் பேச அனுப்புறான். நாதா ஆவையோடு நீ அளித்த அமுதத்தை உட்கொண்டோம். ஆமாம் நாதா அன்போடு நீ அளித்த தாம்பூலத்தை நாம் பெருமையோடு இருவரும். ஆமாம் நாதா நாதா நாம் பஞ்சனைக்கு போலாம் நாதா. அது சேரும் என்று நீ யானங்கள் மாறும்
வார்த்தை கேளுங்கள் நாதா. நீங்க செல்ல வேண்டாம் நாதா, என்னை விட்டு போக வேண்டாம். பொழுதோ விடியற்காலம் ஆகிற மனமாலை சூட்டிய மாதானவர் போக வேண்டாம் மாதா என அழுது கண்ணீரிட்டு என்னை நிர்பந்தம் செய்கிறாய் கண்ணி. வேண்டாம் நாதா. அங்கே இருகுல கர்ணன் வரவில்லையா என்று என் அருமை தம்பி அர்ஜுனன் கரத்திலே தருவை ஏந்தி தாங்கி நிற்பான் அங்கே. அப்படி ஒருவேளை குருச்சேத்திர பூமியிலே சென்று அர்ஜுனனோடு போர் விருந்தி அவன் விடும் கணையில் நான் மரணம் அடைந்தான். விஷ்ணுவின் பாதார விந்தத்தை அல்லவா ஆதாரமாக அடைவேன் கண்ணி. அடைய வேண்டாம், சீக்கிரம் அடைந்து கேட்கிறாய். உனக்கு நான் என்ன ஆறுதல் சொல்ல போகிறேன் என்னதுமை கண்ணே. மனைவி பிள்ளைகளோடு என்புற்று வாழ்ந்தியனா கணவன் மனைவி என்ற உறவோடு நாம் இருவரும் நினைத்து இருந்தோமா? இந்த கடைசி காலத்திலே யுத்தங்களும் போகின்ற வேலையிலே எனக்கு ஒரு ஆதரவை கூறுங்கள் நாதா என்று கேட்கிறாயே. உனக்கு நான் என்ன ஆறுதல் சொல்ல போகிறேன் என் அருமை கண்ணே.
அருமை செல்வமே கர்ணா பூண்டாயடா போர்க்கோலம் என்னருமை துறையே குந்தியின் முறையே குருகுலமாணிக்கமே பஞ்சவர் தோற்றனே மூத்த மகனே கர்ணா முந்தி தவறுந்து 300 நாள் சுமந்து பெற்றெடுக்க வெள்ளையடா உணர்வை தாய் என்னருமை செல்வமே கர்ணா கண்டிவை கொட்டா முன்னே ஈந்தெடுத்த தாய் வந்திருக்கின்றேன் நான் என்னருமை செல்வமே கர்ணா உன்னை ஆற்றிலே விட்ட பாய் வந்திருக்கின்றேன் நான் என் சொந்த மகனே கர்ணா கர்ணா என்று ஆறுவிட்டு நாராட்டி சீராட்டி வளர்த்தெடுக்காத தாய் வந்திருக்கின்றேன் நான் மூத்த மகனே கர்ணா கர்ணா என்ற மணி மீது என கிடைத்து ஊரறிய நாடறிய நாட்டு மக்கள் தான் அறிய ஊற்றார் உணவு மற்றவர்கள் அறிய கண்ணி வளர்ந்து எங்கின்றெடுத்த என்னும் முதலி வந்தான் ஆதரவு என்று கேட்கிறாய் உனக்கு நான் ஆதரவு பிறந்த இடத்தில் சுகத்தை அனுபவித்தேனா மாலையிட்ட ஊழா நான் சுகத்தை அனுபவித்தேனா இந்த பாவி நான் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டுமா நாதா நீங்க சொல்ல வேண்டாம் நாதா நான் சென்னை உயிர் விடுகிறேன் நாதா என்னை விட்டு போக வேண்டாம் நாதா அம்மா எனக்கு ஆறுதல் யார் நாதா நம்முடைய பிள்ளைக்கு ஆறுதல் யார் நாதா இந்த பாவிக்கு ஆறுதல் யார் நாதா நான் ஒருவேளை குளிர்ச்சற்ற பூமியிலே சென்று இறந்து விட்டேன் நீ பூமிழந்து நல்லோர்கள் முகத்திலே விழித்தால் செல்லுகின்ற காரியம் ஈடாரா விட்டால் அறுவட்டு முண்டையானவர் எதிரே வந்தாலே என்றல்லவா சூரிய பகவான் உதயமான பின்னால் அல்லவோ அவர் முகத்தில் விடுத்திரி வெளிவர வேண்டும் என்று சொல்லும் முதலாகிறார் ஆராய பூமிக்கு ஆசைப்பட்டு துரியனத்தில் சேர்ந்தால் தம்பிமார்கள் பாண்டவர் என்று தெரிந்திருந்து உலகத்தோர் சொல்லலாம் நம்முடைய கணவர் நாளுக்கு நாள் செஞ்சோத்து கடனுக்காக அல்லவா உயிர் இருந்தார் இந்த அங்க நாட்டு நம்மருமை முதல்வனாக விளங்கும் விஸ்வ மணிமகுடம் தரிக்க செய்ய மாட்டார்களா அந்த என்ன ஒருபோது வராது நாதா அந்த என்ன ஒருபோது வராது நாதா காப்பவன் இறைவன் இருக்கிறான் கண்ணே நான் போறவன் தாண்டி கண்ணே கேட்டோம் அந்த பாவி தர மறுத்தால் அதனால் தான் நமக்கு ஏற்பட்ட நிலை எல்லாம் ஏற்பட்டது என்று நீங்கள் என் மீது நிந்தனை சொல்ல தாமடம் தருகிறேன் நாதா. நீங்கள் பெற்றி பாண்டவரை வென்று அதிவாக திருமகள் நாதா.
ஐயோ ஒருவேளை குருச்சேத்திர பூமியிலே சென்று அர்ஜுனனோடு போர் புரிய போர் கோலம் கொண்டு யுத்தம் புரிகின்ற வேளையிலே எண்ணுருவை கண்டு அர்ஜுனன் கரத்தாலே நான் மாண்டு விட்டேனே. நமக்கு அண்ட இடமில்லையே, அண்ட இடமில்லையே. நாமும் நம்மருமை குழந்தை விஸ்வகேது நாம் எங்கனும் செல்வோம் என்று வேதனை அடைய வேண்டாம் என்றருமை கண்டு பஞ்சவர் தோற்றலாக குந்தாதேவியின் மைந்தர்களாக ஏறக்கிளை அவர்கள் என்னருமை தம்பிமார்கள் இருக்கின்றார்களே. கண்ணே பொன்மாலா சீர்த்தையும் பாண்டா